சென்னை ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கிட செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இணைகிறார். பேசலாம். தாமரைக்கனி, வணக்கம். ராயப்பேட்டை பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வாகன ஓட்டிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று மற்றும் நாளை சென்னையில அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை முதலே சென்னையில பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்திருந்தது. குறிப்பாக இன்று மாலை முதலே கனமழையின் காரணமாக சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி ராயப்பேட்டை பெசன் சாலை பகுதி. இந்த பெசன் சாலை பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது மழைநீர் நம்ம கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அடையக்கூடிய சிரமங்களை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் ஒரு பக்கம் சிரமம் ஏற்பட்டாலும் கூட நடந்து செல்வர்களுக்கு பெரும் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. இது வெறும் மழைநீர் மட்டுமல்ல, கழிவு நீரும் கலந்திருப்பதாக இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் நம்மகிட்ட தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் அது தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மாதிரி மழை காலங்களில் இங்கே மழைநீர் தேங்குவது கண்டிப்பா ரொம்ப வருஷமா இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி தேங்கி தான் நிக்குது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கழிவு தண்ணியும் ஆக்சுவலி சாக்கடையும் சேர்ந்து தான் இதுல வருது. இதுல நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. இதுல மேடு பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியல. மெயின் அதுல நிறைய பேர் உழுவுறாங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் பாக்ஸ் இருக்கு. இப்போ நான் கரண்ட் பாக்ஸ்ல இந்த மாதிரி தண்ணி தங்கி திடீர்னு ஷாக் அடிச்சுன்னா யாருக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும்னே சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நல்லபடியா கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல ஆண்டுதோறும் மழை தேங்கி இருக்குன்னு சொல்றீங்க, அதிகாரிகளுக்கு வந்து பாக்குறாங்களா இல்லையா? இப்போ அண்ணன் உதயநிதி அவரோட தொகுதியில வந்து அவர் அடிக்கடி வந்து விசிட் பண்றாரு. அவரால் முடிஞ்சதை அவர் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரால் எங்கன்னு வந்து டெய்லியும் வர இந்த மாதிரி மழை நிற்கும் போது வந்து நின்று பாக்குறாரு. உடனே கிளியர் பண்ண சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்னதான் கிளியர் பண்ணாலும் இந்த தண்ணி நிக்கிறது இது ஆகவே மாட்டேங்குது, நின்றுட்டு தான் இருக்கு. குறிப்பாக இங்க வசிக்கக்கூடியவிடம் தொடர்ந்து கேட்கும்போது ஆண்டுதோறும் மழை பெய்யும் போது இங்க தண்ணி தேங்கி தான் இருக்கும். அது இல்லாம இங்க இந்த இபியோட லைன், ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து இந்த கரண்ட் ஆனது செல்லப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் அதிக பாக்ஸ் இருப்பதால அதுக்கு வந்து சீக்கிரம் கவனம் செலுத்தி இருக்கக்கூடிய மழை நீரை வந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதியுடைய வாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பல தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.